மாதிரி சார் அமீர் சாரை நடிக்க வச்சுது அப்படின்னா இல்லை அந்த கேரக்டர் நான் முடிவு பண்ணும்போது இது அமீர் சார் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு உங்களுக்கு காரணம் படம் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நான் மைண்டில் வச்சுருந்த ஒரு கேரக்டர் அதோட முகமாக வலுவாக அமீர் சார் தெரிஞ்சது, அதுதான் முக்கிய காரணம். அமீர் சாருக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம் நாங்கள் இந்த படத்தில். அவர் மட்டும் தான் ரொம்ப லேட்டாக தாமதமாக வந்தார். வருவாங்க வரமாட்டாங்கன்னு கூட சின்ன டவுட்லாம் இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணி மொத்த ஷூட்லேயுமே க்ரீன் மேட்லாம் வச்சு ஷூட் பண்ணி அவரை ஆட் பண்ணி தான் உள்ள கொண்டு வந்தோம். இப்போ ஃபைனலி தான் அவர் வந்து ஆட் ஆனார். எனக்கு என்ன அப்படின்னா அதான் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், அவர்கிட்ட அவரோட உடல் மொழியில் பாடி லாங்குவேஜில் ஒரு திமிர் இருக்கும். அந்த திமிருக்குள்ள சின்ன ஒரு நேர்மையும் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம வந்து இந்த கேரக்டருக்கு எனக்கு தேவை. இந்த கேரக்டரை நீ இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம். அதாவது என்னென்னா இந்த கேரக்டரை பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் நெகட்டிவாகவும் பார்க்கலாம். ஆனால் அந்த கேரக்டர் உங்களுக்கு நீ வீட்டுக்கு போகும்போது அந்த கேரக்டர் உங்க கூட வந்து யோசிக்க வச்சுக்கிட்டே வரணும். அப்படி இந்த படத்தில் யூஸ் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு என்னென்னா யாரையும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த கேரக்டர் இதுதான் அப்படின்னு இந்த கேரக்டரோட இலக்கு இது, இந்த கேரக்டர் இப்படி டிசைன் பண்ண இந்த கேரக்டரோட வாழ்க்கை இதுதான் நான் சொல்ல முடியல என்னால். ஏன்னா இது நிஜ வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எந்த கேரக்டருக்குமே ஃபைனல் டிசிஷன் என்னால் கொடுக்க முடியல. நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் பார்த்த மனுஷங்க உங்களுக்கு காட்டுறேன். ஆடியன்ஸை வந்து அது என்ன தோணுதோ அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு கேரக்டரை பற்றி என்ன மதிப்பீடு என்ன மதிக்கிறாங்களோ அதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பண்ணது தான் அந்த படம். என்னோட டிசிஷன் பெருசாக அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இல்லை. என்னோட டிசிஷன் இருந்த ஒரே கேரக்டர் கிட்டான். ஓகே, நான் கிட்டான் கேரக்டர் மட்டும்தான் என்னோட ஓன் டிசிஷன் வச்சுருந்தேன். அந்த கேரக்டர் எப்படி மூவ் ஆகணும், அந்த கேரக்டர் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கணும், அவனோட கனவு எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் என்னோட ஏன்னா கிட்டானுக்குள்ளே நானும் இருக்கேன் அப்படிங்கிறனால என்னால் டிசிஷன் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் மற்ற கேரக்டருக்குள்ளே என்னால் டிசிஷன் பண்ண முடியல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களை காட்டுவோம், எனக்கு தெரிஞ்ச ஒரு டீட்டெயில் வச்சு தகவலை வச்சு காட்டுவோம். அது மக்கள் என்னவா எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான். அதனால் அதை காட்டப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு ஃபைனல் டிசிஷனாக அதுதான் நான் சொல்ல வரலை. அது வேற வேறு லேயர்ஸை க்ரியேட் பண்ணுதுன்னா அது க்ரியேட் பண்ண தான் செய்யும். ஓகேங்களா? அது முழுமையான அந்த கேரக்டர்ஸ் கூட முழுமையாக நான் காட்டலை. இதான் உண்மை, ஃபேக்ட். எனக்கு எவ்வளோ காட்ட முடியுமோ எனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ காட்டியிருக்கேன். அந்த கேரக்டர்ஸ்க்கு பாண்டியராஜாவோ இல்லை கந்தசாமியோ இல்லை வேலுச்சாமியோ இல்லை ராஜியோ ராணியோ, ராஜி ராணி கம்மியாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ராஜி ராணி இது எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்னொரு பக்கம் இருக்குது, இன்னொரு பெரிய வாழ்க்கை இருக்குது. அதுக்குள்ளே அவங்களோட ஸ்ட்ரகிள் இருக்குது, அவங்களோட நியாயங்கள் இருக்குது, அவங்க தர்க்கங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு அதை காட்டுறதுக்கு நேரம் இல்லை. அதை பற்றியான முழுசாக காட்டுறதுக்கான அறிவும் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதுக்குள்ளே நான் ட்ராவலும் பண்ணலை பெருசாக போய். நான் முழுசாக ட்ராவல் பண்ணது கிட்டான் கூட. கிட்டான் வழியாக அங்கங்கே அவங்களை காமிச்சு கிட்டான் வாழ்க்கையை நிரூபிக்கிறது தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. கிட்டானுங்கிறவன் ஒருத்தன் கிடையாது, அவன் சவுத்தில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களோட ஒரு சாயல் அவன்கிட்ட க்ரியேட் பண்ணி வேற ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணப்பட்ட படம் தான் பைசன்.